ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். எரேமியா 29:11 போட்டிருக்கு, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஸோ கர்த்தர் நம்ம என்ன பண்றாருன்னா, நமக்கு வாழ்க்கையில நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் இது எல்லாமே கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. கர்த்தர் திட்டத்துல தான் நம்ம எல்லாரும் நடந்து கொண்டிருக்கோம். நம்ம லைஃப்ல ஒரு மேப் கர்த்தர் போட்டுடுறாரு. அதுல தான் நம்ம எல்லாரும் பிரயாணம் பண்ணுவோம். அதான் கர்த்தர் சித்தத்தின்படி நடக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். கர்த்தர் சித்தம் இல்லாம கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதையில செல்றவங்களுக்கு கர்த்தர் அந்த இதுல இருக்கிறது இல்லை. ஆனா நம்ம கர்த்தருக்கு பிரியமா நம்ம வாழும் போது நம்ம லைஃப்ல கர்த்தரோட மேப் கொடுத்துட்றாரு. நம்ம எந்த டைரக்ஷன் நம்ம சென்றாலுமே என்ன அப்படின்னா அது கர்த்தர் கைட் பண்றது தான். இன்னொன்று நம்ம இதில் படிச்சிருக்கணும், கர்த்தர் கைட் பண்ற டைரக்ஷன்ல நமக்கு மோசமான வழிகளிலையும் கர்த்தர் சசமே நம்ம நடத்துவார். நம்ம ஆதியாகமம் 50:20 பார்க்கணும். யோசிப்பு சொல்லுவாரு, அவங்க சகோதரரை பார்த்து, நீங்க தீங்கு செய்ய வேண்டும் என்று நீங்க நினைச்சு எனக்கு காரியங்கள் செஞ்சீங்க, ஆனா கர்த்தர் அதை நன்மைக்கு எதுவாய் முடிய பண்ணினார். ஸோ சில சமயம் நம்ம வாழ்க்கையில நம்ம நன்மையை பெறுவதற்கு முன்பதாக சில தீமையின் பாதைகளை கர்த்தர் கடந்து போக வைப்பாரு. ஏன் இந்த உலகத்துல நம்ம இருக்கிற பாதையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலுமே யோவான் 15:18-19 போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்வார், இந்த உலகம் உங்களை வெறுக்கும். ஏன் அப்படின்னா இந்த உலகம் உங்களுக்கு முன்பதாக என்ன வெறுத்துச்சு. நீங்க இந்த உலகத்துல உள்ளவங்க கிடையாது. உங்களோட ஆசீர்வாதம் பரம ஆசீர்வாதம். அதனால என்ன ஆகும்னா இந்த உலகத்துல இருக்க ஜனங்கள் உங்களை எதிர்ப்பாங்க. ஸோ இந்த உலகத்துல இருக்க பாதையை நம்ம கடந்து போகும்போது வசனம் சொல்றது, நீங்க மேலான ஒரு காரியம் சுதந்திரிக்கும், அதாவது மேலான ஒரு பரலோக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும் முன்பதாக இந்த உலகத்துல ஒரு கடினமான பாதையை நம்ம கடந்து போக வேண்டியது இருக்குது. அதே தான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் சிலது நம்ம சுதந்திரிக்கும் போதும் என்ன ஆகும் அப்படின்னா சில கடினமான பாதைகள் நம்ம கடந்து போக வேண்டியது இருக்கும். அந்த கடினமான பாதைகள் நம்ம போகும்போது நம்ம பாவம் செஞ்சுட்டோமோ, நம்ம தப்பு செஞ்சுட்டோமோ, இல்லைன்னா நம்ம தவறான பாதையில போயிட்டோமோ நினைக்க கூடாது. கர்த்தருடைய மேப்லயே சில காரியங்கள் நம்ம கடினம், நம்ம தவறுன்னு நினைக்கிறத கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நன்மைக்கு எதுவாய் முடிய செய்வார். ஸோ நீங்க உங்க லைஃபை கர்த்தருக்கு பிரியமா வாழ்றீங்க அப்படின்னா கர்த்தர் நேர்த்தியா உங்களை நடத்துவார். அது எந்த கரடுமுரடான பாதையா இருந்தாலும் சரி, எவ்வளவு முள்ளான பாதையா இருந்தாலும் சரி, நீங்க உங்க லைஃபை நம்ம கர்த்தருக்கு பிரியமா வாழும் போது அவர் என்ன பண்ணுவார், நம்மளோட எந்தெந்த காரியங்கள் நம்ம மோசம்னு நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நன்மையா முடிய செய்வார். God bless you.